மோசே கிட்ட தேவன் ஒரு பிளான் கொடுக்குறாரு. என்ன பிளான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன், மிகப்பெரிய கடினம் இருதயம் உள்ள பார்வோன்ட்டு இருந்து நீ மீட்டு கொண்டு வரணும்னு சொல்றாரு. இத தேவனே டைரக்டா மோசே கிட்ட சொல்றாரு. அப்போ இந்த மோசே வந்து என்னன்னா, அப்ப நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனா இதை நான் அவங்ககிட்ட போய் நான் எப்படி சொல்றது, நீங்க தான் என்கிட்ட பேசுனீங்கன்னு அவங்க எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்மகிட்டயும் கர்த்தர் பேசினாரு அப்படின்னு சொன்னா அதை கேலி பண்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆமா, கர்த்தர் உன்ட்டெல்லாம் பேசிட்டாரா, உனக்கெல்லாம் அவர் வந்து பேசிட்டாரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே மாதிரி மோசேக்கும் ஒரு கேள்வி வருது, நான் என்ன பண்ணட்டும்? இதை யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கலாம். அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். இப்படிலாம் சொன்னா நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. மோசே, ஒரு கோல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த கோலை நீ போடு, நீ போட்டனா அது பாம்பாகும், அந்த பாம்பினோட வாழை நீ பிடி, அது மறுபடியும் கோலாகும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு அடையாளம், இந்த அடையாளத்தை நீ அவங்க முன்னாடி போய் செய்து காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எதற்காக இந்த காரியம் அப்படின்னா, இன்னைக்கு உங்க கையிலயும் ஆண்டவர் ஒரு கோல் கொடுத்திருக்கிறார். கோல் அப்படின்றது உங்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம், அத்தாரிட்டி. அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை போடு அப்படின்னு சொல்றாரு, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. எப்படி யூஸ் பண்ணணும்? தேவன் சொல்ற மாதிரி யூஸ் பண்ணு. இன்னைக்கு உங்களுக்கு படிப்பு தேவன் கொடுத்திருக்கிறாரு, திறமைகளை கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை சிலர் படிக்கலைனாலும் அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு கோல் தான். உங்க கையில தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம், ஒரு திறமை. இது நீங்க என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ண சொல்றாரு ஆண்டவர். நீ கையில வச்சிருக்காதீங்க. நிறைய நேரத்தில் நம்மகிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவோம்னா அதை கையில் வச்சுட்டே நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க முன்னாடி ரொம்ப நம்ம தாழ்வு மனப்பான்மையோட நம்ம இருப்போம். ஆண்டவர் என்ன சொல்ற, உன் கையில் என்ன இருக்கு, உன் கையில் நான் கொடுத்ததை நீ போடு, நீ போட்டனா அது பாம்பா மாறும். இந்த கோலை வச்சுதான் பெரிய பெரிய அற்புதங்களை மோசே மூலமா தேவன் செய்தார். இந்த கோலை வைத்து அவர் செங்கடலை 2ஆ பிளக்குறாரு. இந்த கோலை ஆண்டவர் அடின்னு சொல்றாரு, இந்த கோலை நீட்டுன்னு சொல்றாரு. அப்போ இந்த கோல் உங்க கையில தேவன் கொடுத்திருக்கிற கோல், அதை நீங்க தேவன் சொல்றபடி யூஸ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய கடின இருதயம் உள்ளவனா இருந்தாலும் சரி, பார்வோம் அவன் முன்னாடியே அந்த கோலை வச்சுதான் அவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். அது மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கேலி பண்ற, கிண்டல் பண்ற அந்த நபர்கள் முன்னாடி உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறப்போ அவங்க முன்னாடி உங்களை ஆண்டவர் தலை நிமிர செய்வார். ஒருவேளை பார்வோன்னு போல கடினமான நபர்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கொடுத்திருக்கிற கோலை நீங்க போடுங்க, தேவன் சொல்றபடி போடுங்க. அந்த கோல் செய்கிற அற்புதத்தை பார்த்து உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றத அவங்க தெரிந்து கொள்ளுவாங்க. God bless you.